காலையில் 6 மணிக்கு டெல்லி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? வரும் காலையிலே சூரியன் ஒன்றும் வரல, இருட்டிட்டு இருக்குது. தான் டெல்லி வாழ்க்கை. இந்த பால் வந்து இறங்குது பாருங்க. காலையிலே வேலைக்கு போகிறவங்களாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? வேலைக்கு போகிறாங்க ரிக்ஷாவில் வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிற நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் கவர் பண்ணிக்கணும். பயங்கரமான குளிர். 6 மாதம் வெயில், 6 மாதம் குளிர் டெல்லி. டெல்லி லைஃப். டெல்லியில் இப்போ காலையில் 6 மணி. இன்றைக்கி டிசம்பர் 10. 6 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க டெல்லி. எல்லாரும் போயிட்டுருக்காங்களா காலையிலே வேலைக்கு? ஒரு நாள் பொழுது இப்படி தான். காலையிலே வெயில் எப்போ வரும் அப்படின்னா, வெயில் வந்து ஒரு 8-8:30 லைட்டாக வரும். 9:30 மணிக்கு 10 மணி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இருட்டாக தான் இருக்கும். இது டிசம்பர் மாதம். ஜனவரி மாதத்தில் சுத்தமாக வெயில் இருக்காது. வாக்கிங் போகிறாங்க. அவள் நம்ப முடியுதா? 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 6:45-7 மணிக்கு ஸ்கூல் பஸ் வரும். அப்போல்லாம் குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. ஏன்னா 7:30 மணிக்கு இங்கே ஸ்கூலு. எப்படி போயிட்டுருக்காங்க? யாருமே இல்லை. வேலைக்கு போகிறவங்க, முன்னாடி வாக்கிங் போகிறவங்களாம் வராங்க. யாரும் கொஞ்சம் கூட வரல. வெளிச்சமே இல்லைல்ல. நம்ம ஊரில் காலைல 6 மணிக்கு எப்படி இருக்கும்? நல்லா லைட்டு போட்டு நைட்டு 7 மணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பாதுகாப்பாக ஸ்வெட்டர்லாம் போட்டு வாக்கிங் போகிறாங்களா? யாரும் இல்லை. அப்புறம் மணி 6:20 ஆகுது. இன்னும் யாரும் வெளியே வரல. ஒருத்தர் 2 பேர் வாக்கிங் போகிறாங்க. இது வரைக்கும் ஒரு டீ கடை கூட நம்ம கண்ணில் தெரியல பார்த்தீங்களா? டீ கடையும் இங்கே இருக்காது காலையில். நம்ம ஒரு மாதிரிலாம் 5 மணிக்கெலாம் ரெடி பண்ண மாட்டாங்க. இருட்டாக இருக்கா? இப்போ நம்ம ஒரு மெயின் ரோடாக போகிறோம். இப்போது நம்ம ஒரு மெயின் ரோட்டுக்கு வர போகிறோம். 1-2 வண்டி வருது பார்த்துங்க. நான் நடந்து போயிட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு. சரியாக இருக்காது. இது ஒரு மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் பாருங்கள், 1-2 வண்டி போகுது. வாக்கிங் போகிறாங்க. எல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். ரிக்ஷா. ஒரு ஸ்கூல் பஸ்ஸு ஒன்று வருது பாருங்க. காட்டுறேன். இப்போ போதிலே இதெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸு. ஸ்கூல் பஸ் பார்த்தீங்களா? இப்போ போனால் தான் குழந்தைங்கள கரெக்டாக பிக்கப் பண்ணுவாங்க. 6:30 பிக்கப் பண்ணிவிடுவாங்க.
இந்த இது ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. டெல்லியில் இப்படி தான் இருக்கும், குளிர் பயங்கரமாக இருக்கும். டெல்லியில் நம்ம இது ஊரில் நம்ம நகர் சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து பாக்கெட்னு சொல்லுவாங்க. இது பாக்கெட் கே. அது ஆப்போசிட்டில் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் வீடுகள்லாம் இருக்கும். இதுக்குள்ளே வீடு இருக்கும், சின்ன கிளினிக்லாம் வச்சுருப்பாங்க. இது பாக்கெட் ஜே. இப்போ நம்ம பார்க்குறது பாக்கெட் ஜே, நான் இருக்கிறது பாக்கெட் டி. பாக்கெட் ஜே. காலையிலே கார் துடைக்கிறாங்க. இந்த பனியில் ஏற தண்ணியில் கார் துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது அவங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். இந்த மாதிரி நிறைய பேர் கார் துடைப்பாங்க. கார் துடைக்கிறது இங்கே ஒரு பெரிய தொழில். ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா அப்படி எதை கொடுப்பாங்க ஒரு கார் துடைச்சாங்க. ஸ்கூல் பஸ் போகுது பார்த்தீங்களா, காலையில் ஸ்கூல் பஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த குளூரில் எல்லா குழந்தைங்களும் காலையிலே ரெடி ஆகிடுவாங்க. காலையில் அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா, நம்ம ஊரில் மாதிரி இட்லி, தோசை, பொங்கல், வடை அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. காலையில் ஒரு டம்ளர் பால் குடிப்பாங்க, அதிகபட்சம் 2 ஸ்லைஸு ப்ரெட்டு, இல்லைனா பிஸ்கட்ஸு, டைம் இருந்துச்சுன்னா சாண்ட்விச் எதாவது சாப்பிடுவாங்க. இதான் அவங்களுடைய இங்கே குழந்தைங்க காலையில் வர குழந்தைங்களுக்கு இதான் ஃபுட்டு. அதிகபட்சம் 90 விழுக்காடு இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் தான் காலை உணவு. ஸ்கூல் பஸ் தான் ரெடியாக நிற்கிது பாருங்க. இது பாக்கெட் எல். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏரியான்னு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் வீடுகள்லாம் இருக்கும் பாருங்க. காலையில் ரிக்ஷா, சைக்கிள். மணி 6:30. ஜிம்மில் ஒருத்தர் கூட இல்லை பார்த்தீங்களா. வீட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். பால் கடை மட்டும் திறந்துருக்குது. வேலைக்கு போகிறாங்க, வண்டி புக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது கார் வரும். எல்லாமே கை கால் எல்லாம் ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்களாம் வீட்டு வேலைக்கு போகிறவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. ஏன்னா டஸ்ட்டும் அதிகம், குளிரும் அதிகம். வாக்கிங் போகிறாங்க பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும், வேறு வழியே இல்லை. இது ஒரு பாக்கெட் எல். ஸ்கூல் பஸ்லாம் வந்துட்டுருக்குது. ஒரு பழக்கடை, ஒரு டீ கடை எதுவுமே இருக்காது காலையிலே. ஸோ நம்ம ஏதாவது நைட்டை வாங்கி வச்சுக்கிட்டாதான். ஏன்னா இவ்வளோ குளூரில் காலையில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு கடை கூட இல்லை பார்த்தீங்களா காலையில். ஒரு கடையும் காலையில் இருக்காது. இது டீ பாயிண்ட். டீ பாயிண்ட்னா நம்ம ஊரில் முக்குட்டி மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஒரு கடை கூட திறக்கல பார்த்தீங்களா. இதுதான் வாழ்வியல் முறை. ஹலோ.
வேலைக்கு போகிறோம்னா இவ்வளோ ஷட்டர்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு கார் துடைக்கிறாங்க போனால பாருங்க. ஒரு கார் துடைச்சிட்டு அடுத்த காருக்கு போகிறாரு தம்பி. தண்ணியில் ஈரத்தில் ஃபுல்லாக சுத்தமாக துடைக்கணும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கார் தேவைப்படும். ஒரே ஒரு கடை கூட இல்லை பாருங்க. லைட் ஆஃப். 6:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் 6 மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்கள்ல, 6:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்களா? இருட்டா. மணி 6:30, லைட்லாம் சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இருட்டில் இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் 6 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுவாங்கல்ல காலையில், இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம். வேலைக்கு போகிறோம், சாமி கும்பிட்றாரு. இப்போது நம்ம ஒரு முக்கியமான ரோட்டுக்கு வந்துட்டோம். டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஆக்ரா, தாஜ்மஹால் போகிற ரோடு. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை, ஃபுல்லாக தேசிய நெடுஞ்சாலை. இங்கே வண்டிகள் நிறையா போது வருது தவிரப்பட்டது. எந்த டீ கடையும் இல்லை பார்த்தீங்களா? ஒரு தேசிய நெடுஞ்சாலை, நிறையா ட்ரெயின் போகுது. மெட்ரோ நிற்குது, வண்டிலாம் போயிட்டுருக்கு பாருங்க. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை, டெல்லி ஆக்ரா போகிற வழி. இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் நான் ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி நான் அந்த காலையில் 1/2 மணி நேரம் காலையில் எப்படி தான் இருக்குது டெல்லி அப்படின்றதுக்காகவே நான் வந்தேன். உங்களை காட்டினதோ வாழைப்பழத்தை வச்சு நான் சேல் பண்ண போயிட்டு இருக்குது. சொன்ன இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை, மக்கள்லாம் போகிறாங்க பஸ். எப்படி தான் இருக்குது டெல்லி காலையிலன்னா இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இது வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு டீ கடை ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னதில்ல பாருங்கள், மெட்ரோ மேலே கீழே பைபாஸில் வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. மெட்ரோ ரெடி ஆகிடுச்சு. இங்கே 6 மணிக்கு இந்த மெட்ரோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு மெட்ரோக்கு ஒரு டைமு. டெல்லியில் 5 மணிக்கு தான் எல்லா மெட்ரோவுமே ஸ்டார்ட் ஆகும். மணி 6 ரெடியாக நிற்கிது. மணி இப்போது 6:35 வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. டெல்லியில் 6 மணிக்கு மேலே தான் ஒரு சில மெட்ரோ 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ரோட கிராஸ் பண்ணிடலாம். பசங்க ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்கூல் பசங்க ரெடியாக நிற்கிறாங்க. ஸ்கூல் பசங்க காலையிலே ரெடியாக நிற்க பாருங்க. ஜெசோலோபெகார் ஷாஹீன் பாக், இதுதான் எங்களுடைய மெட்ரோ. இதை தாண்டினோடனே எங்கள் ஸ்கூல் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகுது. வந்துட்டேன். இருக்குல்ல,
மணி 6:42. ஒரு வழியாக எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஆஜி நெய் ஒரு வழியாக ஸ்கூல் உள்ள வந்தாச்சு. ஸ்கூலுக்குள்ள வந்தாச்சு. ஸ்கூல் டைம் 6:45. செகண்ட் நான் அட்டனன்ஸ் வச்சுட்டேன். இதான் என்னோட டைம். தேங்க்யூ.